திருச்சிற்றம்பலம். திருப்புகழ் நமக்கு பல்வேறு விஷயங்களை போதிக்குது. முருகப்பெருமானுடைய உண்மை ஸ்வரூபத்தை திருப்புகழ் மிக அழகாக நமக்கு காட்டுது. பக்தி மட்டும்தான் திருப்புகழில் இருக்கா அப்படின்னா இல்லை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வரைமுறைகளையும் திருப்புகழ் பாடியிருக்கு. அது மட்டும் இல்லை, உலகின் நிலையாமையை பற்றி அற்புதமாக எடுத்துரைக்கக்கூடிய நூல் இந்த திருப்புகழ். அதை குறித்து அருணகிரியார் அழகாக பல பாடல்கள் பாடியிருக்கிறார். சுவாமி மலையில அருணகிரியார் அருளி செய்த பாடல். இந்த பாடல்ல ஒரு வரி வரும். இந்த வரிக்கான பொருள் மட்டும் சொல்லிட்டு இந்த பாடலை நான் ஆரம்பிக்கிறேன். அதாவது நாம் எல்லாம் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். பாம்பின் வாயில் இருக்கக்கூடிய தேரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இறை மீது ஆசை இருக்குமா? அடுத்த நொடி பாம்பினுடைய பசிக்கு ஆளாகக்கூடிய இந்த தேரைக்கு பக்கத்தில் அதற்கான இறை இருக்கிறது அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குமா? அதுபோல நம்முடைய வாழ்க்கைய அதோட ஒப்பிட்டு அருணகிரியார் பாடியிருக்கிறார். அடுத்த நொடி நமக்கு நிரந்தரம் இல்லாத இந்த மாய உலகத்துல இதுதான் நிரந்தரம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த உலகத்துல நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், சுயநல எண்ணங்களோட நம்ம எப்படியெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதனால இந்த நிலையாமையை எடுத்துரைக்கக்கூடிய இந்த பாடல் ரொம்ப அற்புதமான பாடல். அது மட்டும் இல்லை, இந்த பாடலினுடைய சந்தம் கேட்கிறவங்கள அப்படி மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கும். இந்த பாடலை பார்க்கலாமா? அவாமருவினாவசுதை காணும் அடவாரெனும் அவார் கனலில் வாழ்வென்று உணராதே அரானுகரவாதை ஒரு தேரை கதி நாடும் அறிவாகியுள்ளமால் கொண்டு அதனாலே சிவாய எனும் நாமம் ஒரு காலும் நினையாத திமிராகரனை வாய் என்று அருள்வாயே திரோதமலமாறும் அடியார்கள் அருமாதவர் தியானம் ஒரு பாதம் தருவாயே புவாயினிய காணுவில் நிலாவும் மயில் வாகனம் உல்லாசமுடன் ஏறும் கழலோனே உலா உதய பானு சத கோடி உருவான ஒளிவாகும் மயில் வேலங்கையிலோனே துவாதச புயாசல ஷடானன வரா சிவ சுதாயினர் மானன்பு உடையோனே சுராதிபதி மாலையனும் மாலோடு சலாமிடும் சுவாமி மலை வாழும் பெருமாளே துவாதச புயாசல ஷடானன வரா சிவ சுதாயினர் மானன்பு உடையோனே சுராதிபதி மாலையனும் மாலோடு சலாமிடும் சுவாமி மலை வாழும் பெருமாளே சுவாமி மலை வாழும் பெருமாளே சுவாமி மலை வாழும் பெருமாளே.